ஆல்ரைட் ஒரு கேப் விட்டதுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலா கேப் விட்டு ஆரம்பிச்ச வீடியோனாலே ஆடியோ ப்ராடக்ட்ல ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல வெறும் 699 ருபீஸுக்கு ஒரு TWS நம்பர் நேவோ பட்ஸ் X1 சொல்லக்கூடிய இந்த TWS எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோடைய அன்பாக்சிங்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதுதான் அந்த நம்பர் நேவோ X1 பட்ஸ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு பேக்கேஜிங் மாதிரி தான் தெரியுது. இதுல இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஏஐ அப்படின்னு போட்டு ஏஐ ENC மோடும் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ANC எல்லாம் கிடையாது. 619 ருபீஸ்க்கு அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. பின் பொறுத்து இந்த ப்ராடக்ட்னுடைய முக்காவாசி எல்லா ஹைலைட்ஸையும் கொடுத்துருக்காங்க. நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணி நீங்க வாசிச்சுக்கலாம். பட் எனக்கு இதோடைய பிரிண்டிங்லாம் பார்த்ததுக்கு நத்திங் பிராண்டினுடைய அந்த ஃபாண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உள்ளுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த 300K மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா உங்களில் பல பேர் மாதிரி நானும் இந்த ஒரு பிராண்டை முதல்ல இப்போதான் நான் கேள்விப்படுறேன். பட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ள திறந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்க்கறது சார்ஜிங் கேஸ் ஒரு 4 கலர்ல அவைலபிள் இருக்க போல. நம்ம கிட்ட வந்து இந்த பிளாக் அண்ட் எல்லோ பார்க்கறதுக்கு பிரீமியமாவே இருக்கு. சரி, இதை வரமா வச்சுட்டு வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சைஸ்ல 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கு. பிளக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கு. USB Type-C கேபிள். அப்புறமா எக்கச்சக்கமான ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வேற இருக்கு பதில. இதுல வந்து டூயல் பேரிங் மோட் இருக்கிறதுனால டூயல் பேரிங் எப்படி பண்ணும் அப்படிங்கிற தனியா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தவிர சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லா விஷயங்களும் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது, ரொம்ப சிறுசா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு, ஈஸியா நீங்க பாக்கெட் பண்ணி எடுத்துட்டு போகலாம், ஹேண்டியா இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 4 LED லைட் இருக்கு. இதுதான் உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர். சார்ஜ் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா 4மே உங்களுக்கு பிரைட்டா எரியும். திறந்த உடனே நீங்க உள்ள பாக்குறது இந்த எல்லோ கலர்ல பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இந்த பிரைஸுக்கு 619 ருபீஸ்க்கு டெஃபினெட்லி பில்டு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு. க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடா இருக்கு. ஓகே, உள்ள இந்த கலரும் அதுக்கான ஃபினிஷிங்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமாக எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கறனால ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்க்ராட்ச் எல்லாம் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ உள்ள திறந்து இந்த பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில், அதாவது இந்த ப்ராடக்ட்னுடைய யூசர் ரிவ்யூ கமெண்ட் செக்ஷனில் இது ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பட்ஸை எடுத்த உடனே அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக. அதாவது ரொம்ப நேரம் பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம திருப்பி உள்ளே போட்டு சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இதை எடுத்த உடனே TWS எடுத்த உடனே மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. அதாவது டெஃபினட்டாக சொல்கிறேன், 619 ருபீஸ்க்கு இதோடைய லுக் அண்ட் ஃபீல் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டோடைய லுக் அண்ட் ஃபீலில் மிமிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது பட்ஸு, காதில் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால நீங்கள் ஜாகிங் போகிறதுக்கு இல்லை சைக்கிளிங் போகிறதுக்கு கூட தாராளமாக அதை நீங்கள் போட்டுக்கலாம். காதிலேருந்து கீழே விழுகாது, ஃபிட்டிங் நல்லா இருக்குது. லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு ஸ்லீக்காக, சிறுசாக, லைட் வெயிட்டாக, கம்ஃபர்டபுளாக ரொம்ப நேரம் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி லுக் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா சைஸ்ல இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் காதில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக கேட்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு பார்த்தேன் இந்த இயர்பட்ஸ்லையும். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து ஒரு பேஸ் ஹெவியான ஒரு பட்ஸ். 619 ருபீஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் கோர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் விரும்புகிறாங்க. பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறப்போ பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமாக பண்ண ஒரு ப்ராடக்ட். பேஸ் ஹெவியாக இருக்குது, நல்ல ஒரு டீப்பான பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்ப்ரெட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் உங்களுக்கு வாய்ஸோடைய பேசி வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வாய்ஸை கலங்கடிக்கிற மாதிரி சில சமயம் தெரியுது. பட் முக்கால்வாசி ஃபீமேல் வாய்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் மேல் வாய்ஸ் மட்டும் சில சமயம் கிரஃபி வாய்ஸ், இல்லாட்டி ஒரு பேசி வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக கலங்கடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர், ஒரு கிளீனான சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்ல முடியாது. பட் இந்த செக்மெண்ட்ல இயர்பட்ஸோ TWS வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர், டிஸ்டிங்டான ஒரு ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் எதிர்பார்க்க. காதில் போட்டோடனே பேஸ் நல்லா இருக்கா, பேஸ் தெறிக்க விடுதா, அதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரியான மக்களுக்காக தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கான பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. 699 ருபீஸுக்கு பேஸ் ஹெவியான ஒரு மக்கள் விரும்புறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மோடுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் இருக்கு. ஸோ உங்களுக்கு டச் கண்ட்ரோலுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப சூப்பர் இன்ஸ்டன்டேனியஸாக தொட்டோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பாட்டு பாருதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு தொட்டோடனே ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் கேட்டு உங்களுக்கு அடுத்த பாட்டுக்கு மாறுது. டச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கு. அகைன் சர்ப்ரைசிங்லி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 700 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டேப்ல உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டபுள் டேப்ல பாட்டு ப்ளே ஆகுது, பாஸ் ஆகுது, ட்ரிபிள் டேப்ல நெக்ஸ்ட் பாட்டுக்கு நீங்க போய்க்கலாம். ஸோ எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் ஆல்மோஸ்ட் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் மோடு கூட இருக்கு. ஸோ லாங் ப்ரெஸ் லெஃப்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 2-3 ஈக்குவலைசர் மாறுது. பட் ப்ராக்டிக்கலி எஃபெக்டிவ்லி அந்த ஈக்குவலைசர் நல்லா இருக்கு, ஒரு பாட்டோட எஃபெக்டை சேஞ்ச் பண்ணுது அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் 700 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ டெஃபினெட்லி இந்த ப்ராடக்டை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். கால்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இஎன்சி மோட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு கேட்குது. சுற்றி இருக்கிற நாய்ஸ் ஓரளவு கம்மி பண்ணுது, கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு கம்மி பண்ணி அவங்களுக்கு கேட்குது. நமக்கு அவங்க பேசுறது கேட்கறது எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 to 8 ஹவர்ஸ் கிடைக்குதுங்க சிங்கிள் சார்ஜில். இவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு டிடபிள்யூஎஸ்ல 7 to 8 ஹவர்ஸ் சார்ஜ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பட் இதை நீங்கள் கேஸுக்குள்ளே போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ டோட்டலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கண்டிப்பா இருக்கு. கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிடபிள்யூஎஸ் நம்ம டெஸ்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 699 ருபீஸ்க்கு ஒரு பேஸ் ஹெவியான ஒரு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த ப்ராடக்ட் நம்பர் நேவோ பட்ஸ் X1 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கும். இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரி. நன்றி, வணக்கம். Giri.